நாம் ஒரு நாளில் எவ்வளவோ மனுஷங்களை சந்திக்கிறோம், எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்குது. சிலர் நண்பர்கள் ஆகிறாங்க, சிலர் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. நம்ம உலகத்தில் மொத்தம் 8 பில்லியன் மனுஷங்க இருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி வெறும் 1.25 × 10⁻². ஆனால் நான் அவளை பார்த்தது என் லைஃபோட லோவஸ்ட் ஸ்டேஜில். கனவா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம். ஒரு மாதமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம். இன்னைக்கு தான் எனக்குள்ள தைரியம் வந்திருக்கு. கடவுளே, எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும், அந்த பொண்ணு அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். இதுதான் நமக்குள்ள இருக்க டீல். ஹாய் ரிஷி, என் ஃபேமிலியில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக விருப்பம் இல்லை. நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ. டேக் கேர். குட் பை. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ கூட இருக்கிறது ஒரு உயிர் நண்பன். இவன் தான் கார்த்திக் லட்வே. சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கான். இவன் பேர் எல்லாரும் தப்பாக தான் சொல்லுவாங்க. ஏன், நானும் தான். விபூதி அடிக்க போறான்னு தெரிஞ்சு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கியடா. டேய், இப்போ அதெல்லாம் விட்றா. அவன் வேற என்ன பிளாக் பண்ணிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஐடியா கொடுறா. மச்சான், இந்த பொண்ணுங்களாம் குழந்தை மாதிரிடா. நம்ம பசங்களாம் பொம்மை மாதிரி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சு விளையாடுவாங்க. அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்களா? அதேதான். ஏன்டா நீ கேட்டது பதில் சொல்ல மாட்டியா? இப்போ என்ன, உனக்கு ஐடியா தானே வேணும். பேசாம 2-3 ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ப்ளீஸ் ரிப்ளைன்னு கெஞ்சிரியா? இல்லை, வேண்டாம். பேசாம தண்ணி கேன் போட போற மாதிரி உன் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றியா? இல்லை, வேண்டாம். பேசாம உன் லவ் ஒரு ஃபிலிமா எடுத்து அதை அவளுக்கு தெரியற மாதிரி பப்ளிஷ் பண்ற. வேணாண்டா. நம்ம ஏதாவது மந்திரம் போட்டு அந்த பொண்ணுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் ஆன மாதிரி பண்ணக்கூடாது. கூடாது. ஏன்னா நமக்கு அப்படி எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் யூடியூப் இருக்கே. உங்கள் காதலியுடன் சண்டையா? இல்ல வீட்ல தனியா இருக்க கஷ்டமா இருக்கா? இதோ உங்களுக்காக காதல் ஜோடிடர். வாவ், இவர் இன்டர்வியூ பலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்றதுல நடக்கும் பாரு. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நிமிஷம். உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படி வசிய பண்றது தான். அதுக்கு ஒரு மேஜிக் இருக்கு. அந்த மேஜிக் என்னன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. இது ரொம்ப ஆபத்தான மந்திரம். தீய சக்திகள் உங்க மனசை கைப்பற்றிடும். டேய், இவனை பார்த்தாலே போலீஸ் அம்பேர் மாதிரி இருக்கு. இவனையா நம்ப போற? உங்க ஆன்மாவை பார்த்துக்கணும்னா நான் சொல்ற பொருட்களை எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்: லெமன், காஞ்ச மிளகா, கேண்டில், உப்பு, பெப்பர், ரசம் மசாலா, தயிர், பச்சை மிளகா. டேய், பச்சை மிளகா எங்க? டேய், சில்லி சாஸ் தான்டா இருக்கு. என்னடா? பரவாயில்ல, போடுறா.
இப்போ உங்களை சுற்றி 5 கேண்டில் வச்சுக்கோங்க. அந்த கேண்டில் மேலேயே பெப்பர் தூளை சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. லெமன், சில்லி, காஞ்ச மிளகாலாம் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. டேய் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது பிரச்சனைனா நான் உன்னை உடனே எழுப்பிடுறேன், ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. எம்மா, உனக்கும் வேணும், எனக்கு வேணும், ஒன்றா சேர ஃபீலிங்ஸ் வேணும். என் காதலுக்கு ஓகே சொல்லு, அதுக்கு தான் நான் கெஞ்சுறேனே. டேய் டேய் கார்த்திக், டேய் லடுவே, எங்கடா போன டேய்? இவ்வுலகில் நீ இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வின் வெவ்வேறு முடிவுகளை காண்பாய். என்ன நடக்குதுங்க? ஐயோ, இந்த சாமியார் வேலையை காமிச்சிட்டான் போலயே. உனக்கு பிடித்ததை செய். இது அன்பிளாக் பண்ணியிருக்கா? ஹே ஹாய். அப்பாடா, நீ மெசேஜ் பண்ணிட்ட. நான் கூட நீ பிளாக் பண்ணிட்டேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நின்றுமோ கூட நினச்சேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே? என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியாது. ஐ லவ் யூ. என்னாச்சு? இப்போ என்னதான் ஆச்சு? முயற்சி செய். நீ என்னடி என்னை பிளாக் பண்ணுறது? இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் சுத்தமாக எனக்கு செட்டே ஆகாது. நீ எனக்கு வேணாம். ஏன்டா கோமா பேசுகிற? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஐம் சாரி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. திருப்பி திருப்பி ஷை. மீண்டும் முயற்சி செய். அப்போ ஐ லவ் யூ சொன்னா லூப் ஆகுது. ஏதாச்சும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஆகணுமே. இன்னொரு வாட்டி லூப் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஹேய், மேல இருந்து குரல் மட்டும் விட தெரியுதுல, கீழே வந்து எங்க 2 பேர் சேர்த்து வச்சா என்ன? மீண்டும் முயற்சி செய். லவ் பண்ணாதானே பிரச்சனை. நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாதா? எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம். நீ என்ன பிளாக் பண்றது? நான் உன்னை பிளாக் பண்றேன். காதல்ன்றது ஒரு சுவல் மாதிரி, அதில் போய் எப்பவுமே சிக்கிக்காதீங்க. ரிஷி ஏஞ்சர்ரா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மந்திரம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. இப்போ 90 ml வைரமுத்து மட்டும் கொஞ்சம் எடுத்துக்காங்க. ஐயோ, இந்த வைரமுத்து உள்ள போனதுலேருந்து ஒரே கவிதையா பேசுறானே. என்னதான் காதல் ஒரு சுழலாகவே இருந்தாலும் எங்களை மாதிரி பசங்களுக்கு காதலியும் காதலும் வெறும் கனவு தான். அதனால் நான் கனவு காணுவேன், முயற்சி பண்ணுவேன், முடியலைன்னா திருப்பி பறந்து வருவேன் என் இனிய பொன்னிலாக்காக. இத்துடன் இடைப்படுவது உங்கள் காதல் ஜோசியர்.